2026 சட்டமன்ற தேர்தல் பணிக்காக 234 தொகுதி பார்வையாளர்களை நியமித்தது திமுக. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தலுக்கு ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் திமுக தேர்தல் பணிகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்பது அமைத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல பொன்முடி ஆகியோர் தலைமையிலான குழு என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த குழு பல்வேறு நடவடிக்கை என்பது எடுத்து வருகிறது. குறிப்பாக தேர்தலுக்கான அனைத்து பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது, மாவட்டம் வாரியாக பணிகளை எவ்வாறு செய்து வருகிறார்கள் உள்ளிட்ட பணிகளை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பார்வையாளர்கள் என்பது திமுக சார்பில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பூத் கமிட்டி அமைத்தல், வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல், வாக்காளர் சேர்த்தல், நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக 234 தொகுதிகளிலும் தொகுதி பார்வையாளர்களை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது திமுக. குறிப்பாக பல்வேறு தலைவர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் இந்த தொகுதி பார்வையாளர்கள் என்பது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகளில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் தேர்தலுக்கான அனைத்து பார்வையாளர்கள், பூத் கமிட்டி உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்டவைகளுக்காக இந்த 234 தொகுதி பார்வையாளர்களும் செயல்பட வேண்டும் என்றும் திமுக தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.